Hi students, this is Alex here. Example 1. If the length of a rectangle is 12 centimeter and the breadth is 10 centimeter, find its perimeter அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு அண்ட் இதோட லென்த் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் பிரெத் வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தனித்தனியாக எல் என்ன பி என்னன்னு எடுத்துக்கலாம். ஸோ எல் வந்து 12 சென்டிமீட்டர் அண்ட் பி வந்து 10 சென்டிமீட்டர். இப்போ நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா 2 இன்டூ எல் பிளஸ் பி. ஸோ இது 2 இன்டூ எல் வந்து 12, பி வந்து 10. இப்போ நம்ம வந்து 2 இன்டூன்னு போட்டுட்டு இந்த 12ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் 22 வருது. ஸோ 22வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 22 இன்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 2 ஆர் 4, 2 2 ஆர் 4. அப்போ டோட்டலாக பெரிமீட்டர் வந்து 44 சென்டிமீட்டர். எக்ஸாம்பிள் 2. The side of the square is 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம் அண்ட் இதோட சைடு வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாமே 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ நம்ம சைடு வந்து எஸ் அப்படின்னு எடுத்துப்போம். எஸ் வந்து 5 சென்டிமீட்டர். இதோட பெரிமீட்டர் ஃபார்முலா 4 இன்டூ எஸ். அப்போ இது வந்து 4 இன்டூ 5 அப்படின்னு போட்டால் 4 5 ஆர் 20. ஸோ 20 சென்டிமீட்டர். அடுத்தது எக்ஸாம்பிள் 3 பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட்ஸை வந்து நம்ம ஏபிசி அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ஏ வந்து 3 சென்டிமீட்டர், பி வந்து 4 சென்டிமீட்டர் அண்ட் சி வந்து 5 சென்டிமீட்டர்னு இருக்கு. இப்போ இதோட பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து நம்ம 3 சைட்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு போடுவோம். ஸோ 3 பிளஸ் 4 பிளஸ் 5 இதை ஆட் பண்ணீங்கன்னா 3 பிளஸ் 4 7, 7 பிளஸ் 5 வந்து 12. ஸோ 12 சென்டிமீட்டர். இதுதான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். Example 4. Find the length of the rectangular blackboard whose perimeter is 6 meter and breadth is 1 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பிளாக் போர்டு அண்ட் இதோட பிரெத் வந்து 1 மீட்டர் அண்ட் லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் இதோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் வந்து 6 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ பி வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அண்ட் எல் வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா பெரிமீட்டர் வந்து 2 இன்டூ எல் பிளஸ் பி. இப்போ பெரிமீட்டர் 6 அப்படின்னு நீங்கள் போட்டாச்சு, இங்கே 2 போட்டாச்சு, எல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் பிரெத் வந்து 1. இப்போ இந்த 2 வந்து இங்கே டிவிஷனில் போயிடும். ஸோ 6 டிவைட் பை 2 அப்படின்றது எல் பிளஸ் 1. இது நம்ம கேன்சல் பண்ணால் 3 வந்துடும். ஸோ 3 ஈக்குவல் டு எல் பிளஸ் 1. இந்த 1 வந்து இந்த சைடு சப்ட்ராக்ஷனில் வந்துடும். ஸோ 3 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எல். அப்போ 2 ஈக்குவல் டு எல். அப்போ இதில் வந்து எல் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் அப்படின்னு நமக்கு லென்த் வந்து கிடச்சிருச்சு. ஸோ பெரிமீட்டர் கொடுத்துட்டு பிரெத் கொடுத்து லென்த் கேட்டாங்க. நம்ம லென்த் வந்து 2 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் 5. Find the side of a square shaped postal stamp of perimeter 8 centimeter அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்டு ஸ்டாம்ப் இருக்கு அண்ட் இதோட பெரிமீட்டர் இந்த சைடு வந்து என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் இதோட பெரிமீட்டர் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலா பெரிமீட்டர் வந்து 4s. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 4s. அப்போ பிக்கு பதில் 8 போட்டாச்சு, 4sன்னு போட்டாச்சு. இந்த 4 வந்து இந்த பக்கம் டிவிஷனில் வந்துடும். ஸோ 8 by 4 ஈக்குவல் டு எஸ். அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டா 4 2 டைம்ஸ் 8. அப்போ எஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். அப்போ சைட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6. Find the side of the equilateral triangle of perimeter 129 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ 3 சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால அது ஏ ஏ ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதோட பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ அப்படின்னு வரும். ஆக்சுவலாக இது 3 ஈக்குவலாக இருக்கிறனால பி ஈக்குவல் டு 3a அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பெரிமீட்டர் வந்து 129. ஸோ a plus a plus a தான் 3a போட்டிருக்கோம். ஸோ 3 into a.
இந்த 3 வந்து இந்த பக்கம் டிவிஷனில் வந்துருச்சுன்னா 129/3 இதுதான் வந்து ஏ. நம்ம 129 3ஆல் டிவைட் பண்ணலாமா? 3 4s are 12, அடுத்து 9 வரும், 3 3s are 9, ஸோ ரிமைண்டர் 0. ஸோ கரெக்டாக டிவைட் ஆயிடுச்சு. இப்போ ஏவோட வேல்யூ 43 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் சைடு ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7. இதுல 3 பேர் இருக்காங்க, தென்றல், தரணி அண்ட் தனம். they are given a thread piece each of 12 சென்டிமீட்டர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் எடுத்துக்கலாம். தென்றல். ஸோ ஒரு த்ரெட் அதோட லென்த் வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ ஒரு த்ரெட் மீன்ஸ் ஒரு நூல் மாதிரி இப்படி இருக்கு. இது டோட்டலாக ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா 12 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இது நம்ம வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி வரைஞ்சிருக்கோம். நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம 12 அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்படி இது வந்து ஒரு த்ரெட். ஸோ 12 சென்டிமீட்டர் லென்த் இருக்கு. இப்போ தே ஆஸ்க்டு டு மேக் ஏ ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ தென்றல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 12 சென்டிமீட்டர் த்ரெட்டை வச்சு ரெக்டாங்கிள் செய்ய சொல்றாங்க. அப்போ என்ன ஆகும், how many ways can they make the respective shape அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தென்றலுக்கு போடலாமா? ஸோ ரெக்டாங்கிள் இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி இப்படி ரெக்டாங்கிள் மாதிரி செஞ்சா நமக்கு வந்து ஒரு லென்த்தும் ஒரு பிரெத்தும் இருக்கும் இல்லையா? ஸோ பெரிமீட்டர் வந்து 12 வரும். ஸோ இப்போ இந்த பெரிமீட்டரோட ஃபார்முலா 2 × L + B தானே ஃபார்முலா. அப்போ 12 அப்படின்னு போட்டுடலாம். ஏன்னா இந்த லென்த்தை தான் இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம ரெக்டாங்கிளாக செய்கிறோம். அப்போ என்ன ஆகும், இந்த பெரிமீட்டர் வந்து 12 ஆயிடுச்சு. ஸோ 12 = 2 × L + B அப்படின்னு வரும். இந்த 2 வந்து இந்த பக்கம் டிவிஷனில் வந்துடும். ஸோ 12/2 = L + B. இதை நம்ம கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் வரும். அப்போ L + B = 6. இப்போ நம்ம இந்த L + B = 6 வச்சு நம்ம L-ம் B டிஃபரெண்ட் காம்பினேஷனில் நம்ம எழுதலாம். சப்போஸ் இஃப் L = 1, இப்போ L 1ன்னு போட்டாங்க என்ன ஆகும், 1 + B = 6 வருமா? அப்போ B = 6 - 1, அப்போ B வந்து 5 வந்துடும். அப்போ வந்து நம்ம இதை வந்து 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் யூஸ்வலாக லென்த் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம 1 அப்படின்னு எடுத்து போட்டு B 5 வந்துச்சுன்னா லென்த் சின்னதாக இருக்குது, பிரெத் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 4ன்னு எடுத்தோம்னா இந்த 6 - 4 அப்படின்னு போடும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், 2 அப்படின்னு வரும். ஸோ லென்த் 4, பிரெத் 2, இது ஒரு ஆப்ஷன். ஸோ L வந்து 4 அண்ட் பிரெத் வந்து 2, இது ஒரு ஆப்ஷன். ஏன்னா லென்த் வந்து 3 போட முடியாது. லென்த் 3 போட பிரெத்தும் 3 வந்துடும். அப்போ ரெக்டாங்கிளே வராது, நம்ம ஸ்கொயர் தான் வரும். இப்போ இதே லென்த் வந்து நான் 5 எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 + B = 6 அப்படின்னா B வந்து 6 - 5 which is 1. ஸோ அப்போ L வந்து 5 அண்ட் பிரெத் வந்து 1. அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி 2 ரெக்டாங்கிள் வந்து பாசிபிள். ஸோ நம்ம 2 ரெக்டாங்கிளையும் வரைஞ்சி காட்டலாமா? இப்படி ஒன்று இருக்கும், அப்புறம் இப்படி ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர் அண்ட் இது 1 சென்டிமீட்டர். அப்போ என்னாச்சு, இந்த இடத்துல வந்து how many ways can they make the respective shapes அப்படின்னா தென்றல் can make 2 rectangles. அவ்வளோதான். இப்போ அடுத்த பர்சன் வந்து இதே த்ரெட்டை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா ஸ்கொயர் பண்ண போறாங்க. தரணி. ஸோ இங்கே எழுதிடலாமா? தரணி வந்து என்ன பண்ண போறாங்க, ஸ்கொயர் பண்ண போறாங்க. ஸோ ஸ்கொயர் அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும்ல. ஸோ இப்போ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ அவங்க கிட்ட இருந்த இந்த 12 சென்டிமீட்டர் த்ரெட்டை வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்கொயர் பண்ணிட்டாங்க. இது வந்து 12 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ பெரிமீட்டர் வந்து 4S. ஸோ அப்போ பெரிமீட்டர் வந்து 12 அண்ட் 4 × S. இப்போ இதை வச்சு நம்ம சைடு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 4 வந்து இங்கே டிவிஷனில் வந்துடும். 12/4 தான் வந்து S. 12/4னா 3 ஆகிடும். ஸோ S வந்து 3 சென்டிமீட்டர். அப்போ ஒவ்வொரு சைடும் 3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயரை வந்து நம்மளால தரணியால் செய்ய முடியும். அப்போ இதில் how many ways can they make the respective shape அப்படின்னா 1 square can be made. ஸோ இதில் வந்து 1 square can be made with
சைடு 3 சென்டிமீட்டர். வேற எதுவும் பண்ண முடியாது. இதுல நம்ம 2 ரெக்டாங்கிள்ஸ்னு போட்டோம் இல்லையா, ஒன்று வந்து லென்த் வந்து 4 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் வந்து 2 சென்டிமீட்டர். அதே மாதிரி இன்னொன்று வந்து லென்த் வந்து 5 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் வந்து 1 சென்டிமீட்டர். நம்ம டைமென்ஷனோட கொடுத்துட்டோம். அடுத்து தேர்ட் பர்சன் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த 12 சென்டிமீட்டர் த்ரெட்டை வச்சு ட்ரையாங்கிள் செய்யறாங்க. தேர்ட் பர்சன் யாரு? தனம். ஸோ இந்த இடத்துல தனம் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இந்த 12 சென்டிமீட்டர் த்ரெட் இருக்கு, இது வந்து 12 சென்டிமீட்டர் த்ரெட். ஸோ இது வந்து டோட்டலா 12 சென்டிமீட்டர் இருக்கு. இதை வச்சு அவங்க ஒரு ட்ரையாங்கிள் செய்ய போறாங்க. ஸோ அந்த ட்ரையாங்கிள் வந்து எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா. ஸோ இது வந்து ஏபிசி. ஸோ இந்த பெரிமீட்டர் வந்து P ஈக்குவல் டு A பிளஸ் B பிளஸ் C. அப்போ என்ன ஆகும்? 12 ஈக்குவல் டு A பிளஸ் B பிளஸ் C இருக்கிற மூணு சைடு ஆட் பண்ணால் 12 வரணும். அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, A வந்து 4, B வந்து 4, C வந்து 4 இருந்துச்சுன்னா பெரிமீட்டர் வந்து 4 பிளஸ் 4 பிளஸ் 4 12 வரும். இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வரும். ஸோ இங்கே நம்ம டயக்ராம் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேஸுக்கு வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வரும் இப்படி. ஸோ இது வந்து நம்ம 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர், இது ஒரு பாசிபிலிட்டி. இப்போ நம்ம ஏபிசி இருக்கு இல்லையா, இதை வேற வேற வேல்யூ எடுத்துக்கலாம். இது ஒரு கேஸ். சப்போஸ் இப்போ நான் வந்து இந்த வேல்யூ பி வந்து அப்படியே வச்சிருக்கேன். ஸோ பி வந்து நான் அப்படியே வச்சுட்டு ஏபிசியில் பி வந்து 4 இருக்கட்டும். ஏ 4 இல்லையா, அதில் ஒன்று கம்மி பண்ணிட்டு இந்த பக்கம் ஒன்று அதிகமாக்கிட்டேன். ஸோ இங்கே இந்த 4லேருந்து ஒன்று இங்கே கொடுத்துட்டோன்னா இது 5 ஆகிடும், இது 3 ஆகிடும். ஸோ இது எடுத்தேன் அப்படின்னாலும் இதோட பெரிமீட்டரும் 12 தான். அப்போ நமக்கு வந்து எப்படி வரும்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி வரும். நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 3, இது 4, இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னு இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. மறுபடியும் இந்த 4லேருந்து இங்கே ஒன்று கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இது 4 ஆகிடும், இது 3 ஆகிடும். மறுபடியும் அதே தான் நமக்கு வரும். ஸோ 3, 4, 5ன்றது 3 சைடு. ஸோ அதனால எந்த யூஸும் இல்லை. வேற ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வேற இந்த 3லேருந்து மறுபடியும் இங்கே ஒன்று கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? ஆக்சுவலாக மறுபடியும் நம்ம இதுக்கு கொடுத்து பார்க்கலாம், இந்த சிக்கு கொடுத்து பார்க்கலாம். அதாவது வருதான்னு முதல்ல செக் பண்ணுவோம். ஏ வந்து இப்போ 2 ஆகிடும், ஏன்னா ஒன்று கொடுத்துட்டோம். பி வந்து 4 அண்ட் சி வந்து இப்போ 6 ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தேர்ட் சைடு வருது. ஆக்சுவலாக ஏ பிளஸ் பி ரெண்டு சைடு ஆட் பண்ணால் இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் தேர்ட் சைடு வரணும். பட் இங்கே வரல. அதனால இந்த காம்பினேஷன் வந்து நாட் பாசிபிள். அதனால நம்ம இந்த காம்பினேஷன் எடுக்க வேண்டாம். அதுக்கு பதில் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3ல இருந்து 5க்கு ஒன்று கொடுத்ததுக்கு பதில் இந்த 3ல இருந்து இந்த 4க்கு கொடுத்து பார்ப்போமா? அப்போ என்ன ஆகுதுன்னு? அப்போ ஏ வந்து 2 ஆகிடும், பி வந்து 5 ஆகிடும், சி வந்து 5 ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மோர் தேன் த தேர்ட் சைடு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஸோ மோர் தேன் த தேர்ட் சைடு வருது. அப்போ இது பாசிபிள். அப்போ இது பாசிபிள் அப்படின்னா நம்ம வந்து இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மாதிரி வரும். ஸோ ஒரு 2க்கு 2 ஈக்குவல் சைட்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இது நம்ம இங்கே எழுதிடலாமா? ஸோ இந்த இடத்துல இது வந்து 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இங்கே 2 சென்டிமீட்டர். ஸோ அப்போ வந்து நமக்கு 3 ட்ரையாங்கிள் இது வரைக்கும் வந்திருக்கு. வேற ஏதாவது காம்பினேஷன் வருதா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. மறுபடியும் இந்த 2லேருந்து ஒன்று இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏ வந்து 1 ஆகிடும், பி வந்து 5 இருக்கும், சி வந்து 6 ஆகிடும். பட் இது எடுத்து ஆட் பண்ணால் நமக்கு ஈக்குவல் டு 6 தான் வருது. ஆக்சுவலாக நமக்கு மோர் தென் 6 வரணும். அப்போ இந்த காம்பினேஷன் வந்து நாட் பாசிபிள். அப்போ டோட்டலாக நமக்கு வந்து தனம் வந்து கேன் மேக் 3 triangles. ஸோ 3 triangles கேன் பி மேட். அதோட சைட்ஸ் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன், இருந்தாலும் திரும்பவும் நான் இங்கே கொடுத்துறேன். ஒன்று வந்து 4, 4, 4 வச்சு ஒரு ட்ரையாங்கிள், இன்னொன்று 3, 4, 5 வச்சு ஒரு ட்ரையாங்கிள், அண்ட் இன்னொன்று 2, 5, 5 வச்சு ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 3 ட்ரையாங்கிள் கேன் பி மேட். ஸோ அந்த 12 சென்டிமீட்டர் த்ரெட்டை வச்சு ஒரு பர்சன் ரெக்டாங்கிள் செய்யும் போது 2 ரெக்டாங்கிள் பாசிபிலிட்டி வருது, ஸ்கொயர் வரும்போது ஒரு ஸ்கொயர் வருது, அண்ட் ட்ரையாங்கிள் செய்யும்போது 3 ட்ரையாங்கிள் பாசிபிள் வருது. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை சைட்ஸோட டைமென்ஷன் வரைக்கும் நம்ம சேர்த்து கால்குலேட் பண்ணி டயக்ராம்லேயே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்
எக்ஸாம்பிள் 8 பார்த்தீங்கன்னா find the cost of fencing a square plot of side 12 meter at the rate of rupees 15 per meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் பிளாட் இருக்குது. இந்த டயக்ராம் இப்படி பாருங்க. இதை வந்து நம்ம ஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சுற்றிலும் என்ன பண்ணுவோம்னா இப்படி ஃபென்ஸ் பண்ணுவோம். இந்த சைடு, இந்த சைடு, அதுக்கப்புறம் இந்த சைடு, 4 சைடு வந்து நம்ம ஃபென்ஸ் பண்ணுவோம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சைடு வந்து 12 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த 12 மீட்டர் இருக்கு. இந்த 12 மீட்டர் இருக்கிறத நம்ம வந்து ஃபென்ஸ் பண்ண போகிறோம். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர். பெரிமீட்டரோட ஃபார்முலா 4s. அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4 இன்டூ 12. ஸோ நம்ம 12 இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2s are 8, 4 1s are 4, ஸோ 48 வருது. அப்போ பெரிமீட்டர் வந்து 48 மீட்டர். இப்போ இதை ஃபென்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் ஈக்குவல் டு நம்ம வந்து இந்த 48 இன்டூ 15ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நமக்கு rupees 15 per மீட்டர் ஆகுது. அப்போ 48 மீட்டர் பண்ணுறதுக்கு 48 இன்ட்டு 15 போடணும். ஸோ இந்த இடத்துல 48 இன்ட்டு 15 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 8 5s are 40, 5 4s are 20, ப்ளஸ் 4 24, அதுக்கப்புறம் 1 டைம் 8, அப்புறம் 1 டைம் 4, இதை போட்டாச்சா 0, 4 + 8 நம்ம ஆட் பண்ணால் 12 வந்துடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணால் 7 வரும். அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ₹720. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லென்த் 12 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், இது வந்து லென்த் அண்ட் இது வந்து பிரெத். ஸோ லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே தனியாக எடுத்துக்கலாம். லென்த் வந்து 12 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் பி வந்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஏரியானா இந்த ஃபுல் ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு எல் இன்டூ பி. ஸோ இந்த இடத்துல 12 இன்டூ 7, இது பார்த்தீங்கன்னா 7 2s are 14, இங்கே 1 இருக்கும், 7 + 1 8. ஸோ 81 யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபுல்லாக எழுதிடலாம். வெறும் ஏரியான்னு மட்டும் போட்டிருக்கேன். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏன்னா இது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்றத என்ன ஷேப்ன்றதை நம்ம எழுதுறோம். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எல் இன்டூ பி. இதை வச்சு இந்த ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ லென்த்தும் தெரியும், பிரெத்தும் தெரியும். எல் இன்டூ பி ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஆஃப்டர் மல்டிப்ளிகேஷன் நமக்கு வந்து ரெக்வயர்டு ஏரியா கிடைக்கும். அடுத்தது எக்ஸாம்பிள் 10 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் ஆஃப் சைடு 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயரோட சைடு வந்து எஸ், பட் எஸ் வந்து 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ இதோட ஏரியா கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா எழுதுனா எஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இல்லை இதை நம்ம வந்து எஸ் இன்ட்டு எஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். எப்படி நம்ம ரெக்டாங்கிள் எல் இன்ட்டு பின்னு போட்டோமோ எஸ் இன்ட்டு எஸ்ன்னு போடலாம். ஸோ எஸ் வந்து 15, அது இந்த ரெண்டு எஸ்ஸுக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ண பிறகு 15 × 15 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 15 × 15 மல்டிப்ளை பண்ணும்போது 5 5s are 25, 5 1s are 5, ப்ளஸ் 2 வந்து 7, 1 டைம் 15 மல்டிப்ளை பண்ணால் 15 வரும். ஸோ இது 5 ஆகிடும். 7 + 5 வந்து 12, இங்கே 2 வந்துடும். ஸோ இங்கே 2. ஸோ டோட்டலாக இது வந்து 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அவங்க கேட்ட ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 11 பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து 18 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே இருக்கு. ஸோ பேஸ் வந்து 18, ஸோ பேஸ் அதிகமாக இருக்குது, அதனால நான் பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றனால இந்த இடத்துல ஒரு ரைட் ஆங்கிள் சிம்பிள் போடணும், 90 டிகிரின்ற சிம்பிள் போடணும். பேஸ் வந்து 18, இங்கே வந்து இது 18 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ இங்கே தனியாக எடுத்துக்கலாமா? பி வந்து 18 சென்டிமீட்டர் அண்ட் ஹெச் வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து half into base into height. ஸோ half into base வந்து 18, height வந்து 12. நம்ம இதை கேன்சல் பண்ணலாமா? இது 9 டைம்ஸ் வரும். அப்போ நம்ம வந்து 9 × 12 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏரியா கிடைக்கும்.
ஸோ 12 into 9 மல்டிப்ளை பண்ணும்போது 9 2s are 18, 9 1s are 9 plus 1 வந்து 10. ஸோ டோட்டலாக இது 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அவங்க கேட்ட இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எக்ஸாம்பிள் 12ல பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அந்த டயக்ராமோட பெரிமீட்டரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா நம்ம எல்லா பவுண்டரியும் ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த டயக்ராமோட பெரிமீட்டரை நம்ம ஒன்னொன்னா ஆட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. ஸோ முதல்ல பெரிமீட்டர் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிட்டு, இதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது, ஏன்னா இது வந்து நிறைய ஷேப்போட காம்பினேஷன் இருக்கு. நம்ம ஒவ்வொரு சைடா எடுத்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ நான் ஒன்னொன்னா அண்டர்லைன் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கா, இது 9 பிளஸ் அடுத்தது ஒரு சைடு எடுத்துக்கலாமா, இங்க இது 6. ஸோ 6 பிளஸ் இதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கு. அவங்க 6ன்னு கொடுக்கல, பட் சிமெட்ரிக்கலா இருக்கிறனால இதையே நம்ம 6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு 6 போட்டாச்சு. இது வரைக்கும் 3 சைடு நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ நம்ம தனித்தனியா 2 + 2ன்னு எடுத்துக்கலாமா, 2 + 2. அதுக்கு அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இது 10 இருக்கு. ஸோ பிளஸ் போட்டுட்டு 10 எடுத்துக்கோங்க, மறுபடியும் பிளஸ். அதுக்கு அடுத்தது வேற எது எடுக்கலாம், இந்த சைடு எடுத்துக்கலாமா, இது 3. அதுக்கப்புறம் இது 2, அதுக்கப்புறம் இது 1. இது மூணுத்தையும் முதல்ல எழுதிடலாம். ஸோ 3 + 2 + 1 பிளஸ் அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு, மறுபடியும் ஒரு 3 இருக்கு, அப்புறம் இங்க 4 இருக்கு. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாவே எல்லா பவுண்டரியுமே நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பெரிமீட்டர் கிடைக்கும். பார்ட்டா ஆட் பண்ணலாமா, 9 + 6 வந்து 15, 15 + 6 வந்து 21. ஸோ நான் பார்ட்டா எழுதி ஆட் பண்றேன். ஸோ 21 + 2 + 2 என்ன ஆகும், 4 ஆயிடும். பிளஸ் 10 + 3 13, 13 + 2 15 + 1 16. ஸோ 16 ஆயிடுச்சா. பிளஸ் இது வந்து லாஸ்ட்ல 3 and 4 இருக்கு, அதை ஆட் பண்ணா 7. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். 16 + 4 எவ்வளோ, 20. அதே மாதிரி 21 + 7 வந்து 28 வந்துடும். ஸோ 21 + 7னா 28, ஈஸியாக ஆட் பண்ணலாம். ஸோ 28 + 20. ஸோ 28ஓட 20 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 48 வரும். டோட்டலா இது 48 சென்டிமீட்டர். ஏன்னா எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிவன் ஃபிகரோட பெரிமீட்டர் வந்து நம்ம எல்லா பவுண்டரியும் தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணா 48 சென்டிமீட்டர் கிடைக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 13 பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதோட பெரிமீட்டரும் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். இப்போ பெரிமீட்டர் அப்படின்னும் போது இதுல வந்து ஆக்சுவலா 2 ரெக்டாங்கிள் இருக்கு. பட் பெரிமீட்டர் அப்படின்னும் போது நம்ம தனித்தனியா 2 ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரை கண்டுபிடிச்சு ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலு நம்ம ஒவ்வொரு பவுண்டரியா ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பவுண்டரி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 28. ஸோ இப்போ இந்த இடத்துல பெரிமீட்டர் அப்படின்னு எடுத்துட்டு நம்ம பெரிமீட்டர் இங்க மென்ஷன் பண்றது இந்த ஃபுல் எல் ஷேப்போட பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த 28 எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் பிளஸ், அப்புறம் வேற என்ன சைட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 7 இருக்கு. ஸோ பிளஸ் 7. அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த சைடு இருக்கு, இங்க இருந்து இது வரைக்கும். பட் இதோட வேல்யூ நமக்கு கொடுக்கல. பட் ஒரு விஷயம் பாருங்க, இந்த பார்ட் வந்து 7 கொடுத்துருக்காங்கல்ல கொஸ்டின்ல, இந்த பார்ட் இந்த மேல இருக்கிறது 7 கொடுத்துருக்காங்கல்ல, அதே தான் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ அது எப்படி 7ஓ அதே மாதிரி இதுவும் 7. இப்போ நமக்கு இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா 28. அப்போ இதுல 7 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது வரும். இந்த 28ல 7 போயிடுச்சுன்னா மீதி வரும். அப்போ இந்த இடத்துல இருக்கிறது என்னதுன்னா 28 - 7. 8ல 7 போயிடுச்சுன்னா 1, இது 2. அப்போ இது வந்து 21 சென்டிமீட்டர். அப்போ நம்ம இது எடுக்கும்போது இந்த இடத்துல பிளஸ் 21 எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது இது எடுக்கணும், இங்க இருந்து இது எடுக்கணும். இதுவும் அதே மாதிரி இங்க நமக்கு இது 7 இருக்கா, இது எப்படி 7ஓ அதே தான் இதுவும் 7. அப்ப என்ன ஆகும் பாருங்க, இப்ப இது வந்து 7 ஆயிடுச்சா. அப்ப இங்க இருந்து
இது வரைக்கும் ஃபுல்லாக 28. பட் இப்போ நம்ம இந்த 7 இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் 7, 28 மைனஸ் 7, அப்போ இது மட்டும் 21 வரும் இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ நான் வேறு கலரில் போட்டு காட்டுறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 28 வரும், சாரி 21 வரும். அப்போ நான் வந்து இது அப்படியே இந்த சைடு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 21 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற இன்னொரு சைடே எடுத்தாச்சு. அது போக நமக்கு வந்து இங்கே ஒரு 7 இருக்கு மேலே. ஸோ ப்ளஸ் 7 ப்ளஸ் இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ 28. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 28 7 21 21 7 28 இருக்கு. 8 ப்ளஸ் 7 வந்து 15, அப்புறம் 16 17, 17 ப்ளஸ் 7 வந்து 24, 24 ப்ளஸ் 8 வந்து 32. ஸோ இங்கே 3 ஆகிடும். 3 ப்ளஸ் 2 5, அப்புறம் 6 7 8 9 10 11. ஸோ 112 சென்டிமீட்டர் பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெக்டாங்கிளை நம்ம 2 பார்ட்டாக பிரிக்கணும். ஒரு பார்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கீழே இருக்கிறத இப்படி எடுத்துக்கிறேன். ப்ளூ கலரில் போட்டிருக்கேன் பாருங்க. இது ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்கிள். இது வந்து ரெக்டாங்கிள் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிறத நான் வேறு கலரில் போட்டிருக்கேன், ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கேன். இது மட்டும் தான், இங்கே வரைக்கும் தான், ஃபுல்லாக கீழே வரக்கூடாது. இது வந்து ரெக்டாங்கிள் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஏவோட ஏரியா, ரெக்டாங்கிள் பியோட ஏரியா ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு டோட்டல் ஏரியா வந்து கிடைக்கும். ஏரியா வந்து எல் ஷேப் கிடைக்கும். ஸோ ஏரியா ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏ பிளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பி. ஸோ ரெக்டாங்கிள் ஏரியா ஃபார்முலா லென்த் இன்டு பிரெத், இங்கேயும் லென்த் இன்டு பிரெத், ஆனால் வேற லென்த் வேற பிரெத் வரும், கரெக்டாக போடணும். இப்போ ரெக்டாங்கிள் ஏ பார்த்தீங்களா, இந்த லென்த் வந்து இங்கே இருக்கு, இது லென்த்து அண்ட் இது வந்து பிரெத்து. ஸோ லென்த் வந்து 28 அண்ட் பிரெத் வந்து 7. ஸோ இந்த இடத்துல 28 இன்ட்டு 7 போட்டுக்கலாம் ப்ளஸ். இப்போ அடுத்தது இங்கே நம்ம லென்த் அண்ட் பிரெத் எடுக்கும்போது இதில் பாருங்க, இங்கே மார்க் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஆக்சுவலாக லென்த்து 21 எடுத்துக்கலாம். அண்டு பிரெத் வந்து இங்கே இருக்கிற 7, மேலே இருக்கிற 7. ஸோ லென்த் வந்து பெருசாக இருக்கிறனால நான் அதை எடுத்திருக்கேன். லென்த் வந்து 21 எடுக்க போகிறேன். ஸோ 21 இன்ட்டு 7. ஸோ நம்ம லென்த் அண்ட் பிரெத்தை கரெக்டாக சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டோம். ஒன்று வந்து 28 அண்ட் 7, இன்னொன்று 21 அண்ட் 7. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8 7 56, இங்கே 5 வந்துடும். 7 2s are 14 plus 5 19, 196 plus இது 7 14. ஸோ 196 147. இதை ஆட் பண்ணால் 6 plus 7 3 வந்துடும். இங்கே 10, இது 14, இது 3. டோட்டலாக இது 343 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Example 14. 4 identical square floor mat of side 15 cm are joined together to form either a rectangular mat or a square mat அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மேட் இருக்கு, இது மாதிரி ஒரு ஸ்கொயர் மேட் இருக்கு. ஒரு சைடு வந்து 15 சென்டிமீட்டர். பட் இது மாதிரி நமக்கு 4 மேட் இருக்கு. ஸோ நான் 4 மேட் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஒவ்வொரு மேட்டோட சைடு வந்து ஒவ்வொரு சைடு வந்து 15 சென்டிமீட்டர். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மேட்டை நம்ம வந்து ஜாயின் பண்றோம், பக்கத்து பக்கத்துல வச்சு ஜாயின் பண்றோம். ஒன்று ரெக்டாங்குலரா ஷேப்ல ஜாயின் பண்ணலாம், இல்லை ஸ்கொயரா ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நான் ரெக்டாங்குலரா ஜாயின் பண்ணா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ நான் ரெக்டாங்குலரா ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த மேட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்டை வந்து அப்படியே இதில் இப்படி ஜாயின் பண்ணி பக்கத்தில் இப்படி ஜாயின் பண்ணி வைக்கணும். அதுக்கு அடுத்தது தேர்ட் மேட் எடுத்துக்கோங்க, அதையும் இப்படி ஜாயின் பண்ணி இப்படி பக்கத்தில் வைக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த ஃபோர்த் மேட் எடுத்துக்கோங்க, அதையும் இப்படி ஜாயின் பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம தனித்தனியாக வச்சிருந்த மேட் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணி ரெக்டாங்குலர் மேட்டாக மாறிடுச்சு. இது வந்து ஒரு ஆப்ஷன்.
இதையே நான் வேற மாதிரி ஜாயின் பண்ணேன், எனக்கு ஸ்கொயர் மேட் கிடைக்கும். இப்போ ஒன்ஸ் அகைன் நான் அந்த மேட்டை இங்கே வச்சிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் ஸ்கொயராக ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதை செப்பரேட் பண்ணி இங்கே காட்டிடலாம். தனியாக இங்கே நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த லைனில் இந்த சைடு ரெக்டாங்குலர் இருக்குது, அந்த சைடு ஸ்கொயர் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் நம்ம இதே மாதிரியே எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட் எடுத்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு மேட்டை எடுத்து இங்கே வச்சாச்சு. செகண்ட் மேட்டை எடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் மேட் எடுத்து இங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்த் மேட் எடுத்து இங்கே வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு வந்து மேட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்னன்னா, which mat will have larger area and longer perimeter அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஏரியாவும் பெரிமீட்டரும் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ முதல்ல ஏரியா கால்குலேட் பண்ணலாமா? ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் விச் மேட் வில் ஹேவ் லார்ஜர் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பெரிமீட்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு லென்த் வேணும். ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் டோட்டலாக லென்த் கரெக்டா? ஸோ நீங்கள் லென்த் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 15 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ இது 15, இது 15, இது 15, இது 15. அப்போது என்னோட லென்த் L அப்படின்றது வந்து 15 வந்து 4 டைம் இருக்கு. ஸோ 15 into 4 அப்படின்னு போட்டோம்னா 5 was 20, 2 வரும், 4 ones are 4 plus 2 வந்து 60. ஸோ 60 சென்டிமீட்டர். ஆக்சுவலாக இந்த ரெக்டாங்குலர் மேட்டோட லென்த் வந்து 60 சென்டிமீட்டர். அண்ட் பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் அது வந்து ஒரு 15 தான் இருக்கு. ஸோ நான் டைரெக்டாக இந்த இடத்துல 15 அப்படின்னு போட்டேன்னா இது B வந்து 15. ஸோ இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஏரியாவோட ஃபார்முலா L into B. ஸோ L வந்து 60, இது 15. ஸோ 15 into 60 மல்டிப்ளை பண்ணும்போது 6 5s are 30, 6 1s are 6 plus 3 9, ஒரு 0. ஸோ டோட்டலாக நமக்கு 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சு. இப்போ இதுவே இங்கே ஸ்கொயராக வச்சுருக்கோம் பாருங்க, லென்த் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது ஒரு சைடு கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு 15, இது ஒரு 15, 15 plus 15 என்ன ஆகும்? 30 சென்டிமீட்டர் நமக்கு இந்த சைடு கிடச்சிச்சு. அதே தான் இந்த சைடும் இருக்கும், ஏன்னா ஸ்கொயர் இல்லையா? ஸோ இதுவும் வந்து நமக்கு 15 plus 15 30 சென்டிமீட்டர் வந்துடும். ஸோ ஸ்கொயர் அப்படின்றனால இதோட ஏரியாவோட ஃபார்முலா நம்ம தனியாக எடுக்க போகிறோம். ஸோ ஏரியா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சைடோட லென்த் என்ன அப்படின்றது எஸ் வந்து தனியாக எடுத்தாச்சு. இப்போ ஏரியா வந்து எஸ் இன்டூ எஸ். ஸோ 30 இன்டூ 30, 3 3s are 9, அப்புறம் 2 0 போடணும். அப்போ இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டுமே பார்த்தீங்களா சேமாக இருக்கு. அப்போது ரெண்டுமே ஈக்குவல் ஏரியா வருது. இவங்க எதில் வந்து லார்ஜர்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, போத் rectangular mat and square mat have equal area 900 centimeter square. which will have a large area ன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவல் ஏரியாவா இருக்கு. இப்போ பெரிமீட்டர் எதுன்னு கேட்குறாங்க, எது லார்ஜர்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பெரிமீட்டர் வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு தனியாக இந்த பக்கமே கண்டினியூ பண்ணலாம். பெரிமீட்டர்னா நம்ம என்ன பண்ணணும்? பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 into L plus B. நம்ம தான் எல்லுமே கண்டுபிடிச்சிருக்கோமே. எல் வந்து 60, B வந்து 15. நம்ம அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சு. 60 and 15. 60 and 15 நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 60 15 ஆட் பண்ணால் 5 7 75 வருது. ஸோ 2 into 75 மல்டிப்ளை பண்ணாமல் 5 2s are 10, 7 2s are 14 plus 1 15. ஸோ 150 சென்டிமீட்டர் வருது. இங்கே நமக்கு பெரிமீட்டர் வந்து 4 into S. ஸோ ஒரு S வந்து 30. அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல? 4 into 30, 3 4s are 12. இப்போ 120 வருது. ஸோ இங்கே வந்து 120 சென்டிமீட்டர், இங்கே வந்து 150 சென்டிமீட்டர். அப்போ ரெக்டாங்குலருக்கு தான் பெரிமீட்டர் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, rectangular mat has larger perimeter.
ஸோ ரெக்டாங்குலா இருக்கும்போது பெரிமீட்டர் லார்ஜரா இருக்கு. பட் ரெக்டாங்குலா ஸ்கொயரா எதா இருந்தாலும் ஏரியா வந்து சேமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 15ல பாத்தீங்கன்னா fill in the blanksனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல 2 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து மில்லிமீட்டர் ஸ்கொயரா 2 சென்டிமீட்டர் ஸ்கொயரா மில்லிமீட்டர் ஸ்கொயரா மாத்தணும் அப்படின்னா சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர் நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். பட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கிறனால இன்னொரு ஒரு 10 சேர்த்து பண்ணோம். ஆக்சுவலா அது வந்து 100ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ இது டோட்டலா 200 மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து 200 வரும். அதே மாதிரி சப்டிவிஷன் 2 18 மீட்டர் ஸ்கொயர் இருக்கு, இதை வந்து நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாத்தணும். ஸோ மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு 100 போடுவோம். பட் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கிறனால இன்னொரு ஒரு 100 போடணும். அப்போ டோட்டலா 180000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல 1840 இருக்கு, 1 2 3 4. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன்ல 5 கிலோமீட்டர் ஸ்கொயரை வந்து மீட்டர் ஸ்கொயரா மாத்தணும் அப்படின்னா ஒரு மீட்டரை மாத்துறதுக்கு 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். அது கிலோமீட்டர் ஸ்கொயர் இருக்கிறனால நம்ம வந்து இன்னொரு ஒரு 1000ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ டோட்டலா 5 1 2 3 4 5 6 zeros இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இது இடம் பத்தாது, இது கொஞ்சம் தள்ளிட்டு இங்க எழுதலாம். ஸோ டோட்டலா வந்து 5 1 2 3 4 5 6. ஸோ இவ்வளோ ஜீரோஸ் நம்ம போடணும்.